Hi guys, welcome to Automation with Ila. இந்த வீடியோல Eclipse IDE அப்படின்னா என்ன, அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு வழக்கம் போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். நோட்ஸும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நோட்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. IDE அப்படின்னா என்னன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது எதுக்கு அப்படின்னா அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்றதுக்கு ஒரு டூல் வேணும்ல, அந்த டூல் தான் இந்த எக்லிப்ஸ். ஓகே. இப்போ ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா நம்ம எங்க எழுதுறது ஒரு டவுட் வரும்ல. எக்லிப்ஸ் ஐடி மாதிரியான டூல்ல நம்ம ஜாவாவை வச்சு ஏதாச்சும் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ அங்க எக்லிப்ஸ் ஐடியில கோட் போடுறதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் எடிட்டர் நோட்பேட் இருந்துச்சு, நோட்பேட் பிளஸ் பிளஸ் இருந்துச்சு. நோட்பேட்லயோ நோட்பேட் பிளஸ் பிளஸ்லயோ கோடு போட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா, ஓகேங்களா, கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய அட்வான்ஸ் எடிட்டர் வந்துச்சு. எக்லிப்ஸ் மாதிரி நிறைய அட்வான்ஸ் எடிட்டர்லாம் வந்துச்சு. எக்லிப்ஸ் ஐடி இருக்கு, IntelliJ ஐடியா இருக்கு, விஷுவல் ஸ்டுடியோ இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய அட்வான்ஸ் எடிட்டர் வந்துடுச்சு. ஓகேங்களா. பட் எக்லிப்ஸ் ஐடி தான் நிறைய டெவலப்பர்ஸும் சரி, ஆட்டோமேஷன்ஸும் சரி, ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸும் சரி அவங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றாங்க. நானுமே எக்லிப்ஸ் ஐடி தான் யூஸ் பண்றேன். சரிங்களா. எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா ரொம்ப நல்லாவே இருக்கும். அது ஃப்ரீ தான். ஃபைன். ஸோ நீங்க எக்லிப்ஸ் ஐடியை உங்க மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா தான் எக்லிப்ஸ் கிட்ட வர முடியும். ஃபர்ஸ்ட் நான் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா உங்களால இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. ஆன் டாப் ஆஃப் ஜாவா தான் எக்லிப்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருங்க. அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்லிப்ஸ் இன்ஸ்டாலேஷன் ட்ரை பண்ணுங்க. டைரக்டா எக்லிப்ஸ் இன்ஸ்டாலேஷன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா. சரி, ஃபைன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி ஜாவா -version அப்படின்ற கமாண்ட் வச்சு ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்றத செக் பண்ணி போறோம். விண்டோஸ் ஆர் சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கோங்க, என்டர் அடிங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜாவா -version டைப் பண்ணி என்டர் அடிங்க. இங்க ஜாவா 1.8 வெர்ஷன் டவுன்லோட் ஆயிருக்குன்னு காட்டுது. ஸோ நம்ம மிஷின்ல ஜாவா இருக்கு. இப்போ நம்ம டைரக்டா எக்லிப்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஜாவா இன்ஸ்டால் ஆகலன்னு சொல்லிச்சு அப்படின்னா அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் எக்லிப்ஸ் இன்ஸ்டாலேஷனை ட்ரை பண்ணுங்க. ஃபைன். ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா கோ டு கூகுள் அண்ட் சர்ச் எக்லிப்ஸ் டவுன்லோட். ஓகேங்களா. ஃபைன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கூகுளுக்கு போயிட்டு எக்லிப்ஸ் ஐடிஇ டவுன்லோட் கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்க்ல போறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்ல போயிட்டு எக்லிப்ஸ் ஐடி இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ். பட் நிறைய பேர் லைக் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியாம தப்பான வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வேணா விட்டுறாங்க. ஓகே, ஃபைன். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஹோம் பேஜ்ல இருக்க இந்த எக்லிப்ஸ் ஐடி கீழே இருக்க டவுன்லோட் பேக்கேஜ் அப்படி இருக்க, அது கிளிக் பண்ணுங்க. ஹோம் பேஜ்ல எக்லிப்ஸ் கீழே இருக்க டவுன்லோட் பேக்கேஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்றோம். இங்க நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ், எக்லிப்ஸ் ஐடி ஃபார் என்டர்பிரைஸ் ஜாவா அண்ட் வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்னு, அப்புறம் சி அண்ட் சி பிளஸ் டெவலப்பர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா நிறைய PHP இருக்கு, PHP-க்கான டெவலப் இது இருக்கு, எக்லிப்ஸ் ஐடி இருக்கு. நிறைய சயின்டிபிக் கம்ப்யூட்டிங் அதுக்கு தனியா இருக்கு. ஓகேங்களா. பட் நமக்கு எது தேவைன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஒன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஒன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஃபைன். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சிலினியம்க்கு ஆட்டோமேட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்க, இல்ல ஸ்ப்ரிங் பூட் வச்சுட்டு ஒரு API டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா, இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ஏதாச்சும் கோட் போட போறீங்க அப்படின்னா அப்போ இந்த செகண்ட் ஒன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சரிங்களா. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி விண்டோஸ் 64 பிட் வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்றோம். சரி, இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா. ரெண்டு கிளிக் பண்ணாலுமே இந்த ஃபைல் தான் டவுன்லோட் ஆக போகுது. எக்லிப்ஸ் தான் டவுன்லோட் ஆக போகுது. ஓகேங்களா. லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்லிப்ஸ் டவுன்லோட் ஆக போகுது. ஸோ கிளிக் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஃபைன். ஸோ இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்.
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரீநேம் தான் பண்ணணும். சரிங்களா? ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அது போயிட்டு எக்லிப்ஸ் கேப்ஸ்ல கொடுத்துறேன். சரிங்களா? ரொம்ப சின்ன நேம் வைங்க. சரிங்களா? ஓகே. ரீநேம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு இருக்கும். அது பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட். ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ப்ளூ கலர்ல எக்லிப்ஸ் அப்படின்னு ஐக்கான் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்க. அதை டபுள் கிளிக் பண்ணா அப்படின்னா எக்லிப்ஸ் ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? அண்ட் முக்கியமான பாயிண்ட், ஏன் நம்ம ரீநேம் பண்ணோம் அப்படின்னா டோன்ட் யூஸ் லாங் எக்லிப்ஸ் ஃபைல் பாத். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எக்லிப்ஸோட பாத்தை கம்மி பண்ணுங்க. அதாவது ஃபோல்டருக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அது ஒர்க் ஆகுது. லாங்கர் பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ வந்துட்டே இருக்கும். அதனால ஃபோல்டர் நேம் குட்டியா வைங்க. டெஸ்க்டாப்லயோ இல்ல வந்து சி ஃபோல்டர்லயோ இல்ல டவுன்லோட் ஃபோல்டர்லயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ வந்துட்டு இந்த இந்த லாங்கர் பாத் இஷ்யூ வந்து வராம இருக்கும். ஓகேங்களா? சரி, எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ராக்ஷன் டன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள எக்லிப்ஸ் இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளூ கலர்ல எக்லிப்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு நேரா போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன், அதாவது ஃபைல் டைப் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ இந்த ஃபைல் தான் வந்து நம்ம ஓபன் பண்ணோம். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைல் ஓபன் ஆகும். இங்க ஓபன் ஆகுறப்பவே ரைட் கிளிக் பின் டு டாஸ்க் பார் அப்படின்னு கொடுத்துருங்க. ரைட் கிளிக் பின் டு டாஸ்க் பார் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இங்க பின் டு இங்க இருந்து டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். சரி, இங்க எக்லிப் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கு. ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ற எல்லா ஜாவா ப்ராஜெக்டும் சரி அண்ட் நீங்க பண்ற எல்லா கோடிங்கும் சரி சேவ் ஆகிற அதாவது லொகேஷன். ஸோ சி யூசர்ஸ் என்னோட நேம், அதாவது உங்க சிஸ்டம்ல உங்க யூசர் நேம் இருக்கும். அப்புறம் எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ், இந்த லொகேஷன்ல தான் நம்ம பண்ற எல்லா ஜாவா ப்ராஜெக்டும் சேவ் ஆக போகுது. ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம பண்ற ப்ராஜெக்ட் எல்லாமே சேவ் ஆகிற இடம். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த லொகேஷன் வேணா வேற லொகேஷன் வேணும் அப்படின்னா நீங்க ப்ரௌஸ் பண்ணி அந்த லொகேஷனை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். டிஃபால்ட்டா வரது எப்பவுமே பெட்டர். யூஸ் திஸ் அஸ் டிஃபால்ட் அண்ட் டூ நாட் ஆஸ்க் அகைன். இதுவே டிஃபால்ட் லொகேஷன் இருக்கட்டும், என்னோட கேட்காதீங்க அப்படி சொல்லுது. இதை கிளிக் பண்ணிட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு லான்ச் கொடுத்துருங்க. சரிங்களா? எக்லிப்ஸோட ஒர்க் ஸ்பேஸ் சூஸ் பண்றோம். அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணிக்கிறோம். லான்ச் அப்படின்னு கிளிக் பண்றோம். ஓகேங்களா? ஃபைன். லான்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் லான்ச் ஆகும். லோட் ஆயிட்டு லான்ச் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்லோவா லோட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகுறப்ப எப்பவுமே டைம் எடுக்கும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எப்பவுமே இது மாதிரி வெல்கம் விண்டோ இருக்கும். அந்த வெல்கம் விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாவா ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங். பை.